வாங்க உறவுகளே, கிருஷ்ணா டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலுக்கு தங்களை சில நாட்கள் கழித்து மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் மிகவும் முக்கிய தலைப்புகளில் ஒன்றான வேலை மற்றும் நாட்கள், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் நிறையா டைப் இருக்குது. அதில் ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 2 டாபிக் பார்க்கலாம். முதல்ல டைப் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் கொடுத்துருப்பாங்க, ஏ மற்றும் பி. அவங்களோட தனித்தனி வேலை கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பாக, அதுதான் ஃபஸ்ட்டு டைப். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச நாட்கள் கொடுத்துட்டு, அதுக்கு போக ஏ மற்றும் ஏ அல்லது பி இதில் யாராவது ஒருத்தர் செஞ்ச வேலையை கொடுத்துட்டு இன்னொருத்தர் தனியாக செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாக அப்படின்னு தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அதற்கான ஃபார்முலா அல்லது இன்னொரு மெத்தட் இருக்குது, எல்சிஎம் மெத்தட். அது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை எக்ஸ் நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஒய் நாட்களில் முடிப்பார் எனில் ஏபி இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார். அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்னென்னா, அந்த 2 வேலை நாட்கள் இருக்குல்ல, அந்த 2 வேலை நாட்களையும் பெருக்கணும். பெருக்கின வேல்யூவை அந்த 2 வேலை நாட்கள் இருக்கா, அதை 2ஐயும் கூட்டிட்டு பெருக்கி வந்த வேலையை இந்த கூட்டின வேலையால் வகுக்கணும். அதுதான் இங்கே ஃபார்முலா. அதைத்தான் இவ்வளோ கன்ஃபியூஷனாக எழுதியிருக்கீங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, அந்த கொடுத்த நாட்களை தலைகீழாக எடுத்துக்கிட்டு 2ஐயும் கூட்டி போட்டோம்னா, எல்சிஎம் எடுத்து கூட்டி போட்டோம்னா ஆன்சர் வரும். அதுதான் அது. சப்போஸ் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை நாட்களை கொடுத்துட்டு ஒருத்தரோட வேலையை கொடுத்துட்டு இன்னொருத்தரோட வேலை என்னென்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு என்னென்னா அதே சேம் மெத்தடு தான். மேலே என்ன செஞ்சேன், 2ஐயும் பெருக்கிட்டு கீழ் வகுத்தல் 2ஐயும் கூட்டினோமா, அதுக்கு பதிலாக கொடுத்துருக்க 2 வேலை நாட்களையும் பெருக்கிவிட்டு கீழே அந்த 2 பேர் சேர்ந்து செஞ்சால வேலை, அந்த நாட்கள்லேருந்து ஒருத்தர் தனியாக செஞ்ச வேலை நாட்கள் இருக்குல்ல, அதை கழித்து போட்டால் ஆன்சர் வந்துடும். அதுதான் இந்த ஃபார்முலா. இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டை பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார். இது கொஸ்டின். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ 10 நாட்களில் முடிப்பார், பி 15 நாட்களில் முடிப்பார்னு கொடுத்துருக்காங்களா. நமக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன், கொடுத்துருக்க 2 வேலை நாட்களையும் பெருக்கணும், வகுத்தல் 2ஓட கூட்டுத்தொகை. அவ்வளோதான் ஃபார்முலா. பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் போட்டோமா. இதை கொடுத்துருக்கிறது என்னது, 10 × 15 ஹோல் டிவைடட் பை 10 + 15 பெருக்குனா எவ்வளோ, 150. இதே கூட்டினா 25. 2ஐயும் அடித்து போட்டால் எத்தனை நாட்கள், 6 நாட்கள். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு சொன்னா இல்லையா, எல்சிஎம் மெத்தட். நீங்கள் அதிகபட்சம் எல்சிஎம் மெத்தடு தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகாது. அதிகபட்சம் எல்சிஎம் மெத்தடில் போட்டு பழகிக்கங்க. நான் என்ன சொன்னேன், கொடுத்துருக்கதை தலைகீழாக போட்டு எல்சிஎம் எடுத்து போடணும்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட வெளியோட 1/10 + 1/15. 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ, 30. 30 காமனாக இருந்தால் எவ்வளவு, 10 எத்தனை, 30 எத்தனை ஆட்டம் இருக்குது, 3 தடவை. 3 15 2 தடவை இருக்கும். 3 + 2 டிவைடட் பை 30 இருக்கா. ஸோ 5/30 வரும். நம்ம கடைசியில் ஒன்று தான் செய்யணும். அந்த வேல்யூ வந்துச்சா, அதை அப்படியே தலைகீழாக போட்டு அடித்து கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர். ஸோ 30 டிவைடட் பை 5 எவ்வளவு, 6 நாட்கள். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கணக்கு பார்க்கலாமா. அடுத்த டைப் ஒன்று சொன்னால் அந்த கணக்கு பார்ப்போமா. பாருங்கள், ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார். பி மட்டும் அந்த வேலையை 9 நாட்களில் முடிப்பார் எனில் ஏ மட்டும் தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பார். என்ன சொன்னேன், 2 பேர் சேர்ந்து செஞ்சு கொடுத்துட்டு ஒரு ஆளோட தனி வேலையை கேட்டாங்கன்னா என்ன சொன்னேன், ஃபார்முலா சொல்லிட்டேன். கொடுத்துருக்க 2 வேலையை வேலை நாட்களை பெருக்குங்க. பெருக்கிட்டு கீழே அந்த இதை கழித்து எழுதிருங்க. சரியா. பெருக்குனா எவ்வளவு, 6 54 டிவைடட் பை 9லேருந்து 6 வச்சுன்னா 3. ஸோ 54 டிவைடட் பை 3 எவ்வளவு, 18 நாட்கள். இது ஒரு முறையா. உங்களுக்கு அதுலேயும் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சா, எல்சிஎம் மெத்தடில் போட்டுங்க. அந்த கொடுத்துருக்க வேலை நாட்கள் இருக்குல்ல, இங்கே தனியாக கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்,
சேர்ந்து செய்தால் கூட்ட சொன்னேன், தனியாக கேட்டாங்கன்னா கழிக்க சொல்லியிருக்கேன். பாருங்கள், 1 மைனஸ் 1/6 மைனஸ் 1/9. இப்போ இது ரெண்டும் காமனாக எவ்வளோ, எந்த வாய்ப்பாடில் வரும்? 3வது வாய்ப்பாடில் வரும். 6 3 18, 2 18. ஸோ காமன் நம்பர் எவ்வளவு? 18. 6 வந்து எத்தனை தடவை அடங்க? 3 தடவை. 9 2 தடவை. 3லேருந்து 2 வச்சுனா எவ்வளவு? 1. ஸோ 1/18 இருக்கா? நான் என்ன சொன்னேன்? கடைசியில் ஆன்சர் எழுதியில் மட்டும் அது அப்படியே வந்து தலையில் எழுத சொன்னேன். ஸோ 18/1 ஈக்குவல் டு 18 நாட்கள். இந்த 2 மெத்தடில் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நான் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் பல கணக்குகளுடன் சந்திப்போம். நன்றி. நான் உங்கள் கிருஷ்ணன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்களுடன் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.